வணக்கம். வெள்ளிக்கிழமை ஜனவரி மாதம் 20ஆம் தேதி, கரவருடம் தை மாதம் 6ஆம் தேதி, கேட்டை நட்சத்திரம் மாலை 5:57 வரையிலே, அதன் பிறகு மூல நட்சத்திரம். தேய்பிறை துவாதசி திதி மாலை 5:10 வரையிலே இருக்கிறது. அதன் பிறகு தேய்பிறை திரையோதசி திதி. யோகம் மாலை 5:57 வரையிலே நன்றாக இல்லை. அதன் பிறகு அமிர்த யோகம். மேஷராசிக்கு மாலை 5:57 வரையிலே சந்திராஷ்டமம் இருக்கிறது. அதன் பிறகு ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்று பிரதோஷம். சூரியன் அஸ்தமனமாகும் நேரத்திலே என்றைக்கு திரையோதசி திதி வருகிறதோ அன்றைக்கு பிரதோஷம். திரையோதசி என்றால் 13வது நாள், அமாவாசையான 13வது நாள், பௌர்ணமியான 13வது நாள், இரண்டுமே திரையோதசி. சூரியன் அஸ்தமனமாகும் நேரத்தில் திரையோதசி இருந்தால்தான் அன்றைக்கு பிரதோஷம். இன்று மாலை 5 மணி வரையில்தான் துவாதசி இருக்கிறது. அதன் பிறகு திரையோதசி வந்து விடுகிறது. ஆகவே இன்றுதான் பிரதோஷ வழிபாடு. தை வெள்ளிக்கிழமை பிரதோஷம் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து வருகின்ற ஒரு நாள். ராகு காலம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, 10 மணி முதல் 10:30 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, ரிஷபத்தில் கேது, சிம்மத்தில் செவ்வாய், துலாமில் சனி, விருச்சிகத்தில் சந்திரன் ராகு, மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சுக்கிரன். மாலை 5:57க்கு சந்திரன் விருச்சிக ராசியிலிருந்து நகர்ந்து தனுசு ராசிக்கு செல்கிறது. மேஷ ராசிக்கு மாலை 5:57 வரையிலே சந்திராஷ்டமம். மிக முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் சாயந்தரம் 6 மணிக்கு மேல் அதை வைத்துக் கொள்ள வேண்டும். யாராவது முக்கியஸ்தர்களை சந்திக்க வேண்டுமானால் மாலை 6 மணிக்கு மேல் நீங்கள் சென்று சந்தித்தால் உங்களுக்கு எந்த விஷயமாக போகிறீர்களோ அந்த விஷயம் வெற்றிகரமாக நடக்கும். சற்றேறக்குறைய 6 மணி வரையிலே சந்திராஷ்டமம் இருக்கிறது. அந்த பகுதியிலே சற்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். காலையிலிருந்து சாயந்தரம் 6 மணி வரையிலான காலகட்டம் உங்களுக்கு சுமாராக இருக்கிறது. அதன் பிறகு நன்றாக இருக்கிறது. ரிஷப ராசிக்கு இந்த நாளின் முற்பகுதி மட்டும் நன்றாக இருக்கிறது. அதாவது ஏதேனும் முக்கியமான பணிகள் இருந்தால் அதையெல்லாம் மாலை 6 மணிக்குள்ளாக முடித்துவிட வேண்டும். 6 மணிக்கு பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகி விடுகிறது. மிக சரியாக சொன்னால் சென்னை சூரியோதயப்படி கணக்கு போட்டு பார்த்தால் 5:57க்கு சந்திரன் கேட்டை நட்சத்திரத்திலிருந்து மூல நட்சத்திரத்திற்கு செல்கிறது. இன்று மாலை 5:57 வரையில் கேட்டை இருக்கும் வரையிலே ரிஷபராசிக்கு நல்ல டைம். ஆகவே முக்கியமான பணிகள் ஏதேனும் இருந்தால் அதை பகல் நேரத்தில் நீங்கள் செய்து விடுவது நல்லது. இன்று மாலை நேரத்திலே பிரதோஷ வழிபாடு செய்வதற்காக ஆலயத்திற்கு சென்று ரிஷபாரூடராக எழுந்தருளும் விடையேறும் எங்கள் பரமனை, உமாமகேஸ்வரராக எழுந்தருளுகின்ற அந்த சிவபெருமானை தரிசனம் செய்து வந்தால் மிகவும் நல்லது. மாலை நேரத்திலே சந்திராஷ்டமம் ஆரம்பித்து விடுவதால் அந்த நேரத்திலே ஆலயத்திற்கு செல்வது மிகவும் உகந்தது. பிரதோஷ வழிபாடு செய்ய மறந்து விடாதீர்கள். மிகவும் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நாள். இறை வழிபாட்டிலே மனதை செலுத்துங்கள். மிதுன ராசிக்கு இது ஒரு அற்புதமான நல்ல நாள். இந்நாளின் முற்பகுதி, பிற்பகுதி, சந்திரன் 6ல் இருக்கும் பகுதி, 7ல் வரும் பகுதி ஆகிய அனைத்துமே உங்களுக்கு நன்மைகளாக நடைபெறும். மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நன்மைகள் மிக பெரிய அளவிலே நடைபெறும். பணம் கொடுக்கல் வாங்கல் மிக சரளமாக சுலபமாக நடைபெறுகின்ற ஒரு மிக சிறந்த நாளாக இந்த நாள் விளங்குகிறது. உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்திலும் ஒரு முதிர்ச்சி தென்படுகின்ற ஒரு நாள். நீங்கள் எதை செய்தாலும் அதை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காரிய சித்தி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. அதிக அளவிலான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். கடக ராசிக்கு இது ஒரு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. இந்நாளின் பகல் பகுதியிலே, அதாவது மாலை 5:57 வரையிலே உங்கள் ராசி அதிபதியான சந்திரன் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறது.
அதன் பிறகு 6ஆம் இடமாகிய தனுசிற்கு சென்று விடுகிறது. இவ்விரண்டு இடங்களிலுமே உங்கள் ராசிக்கு நன்மைகளை தான் செய்யும். அதிக அளவிலான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும், ஆரோக்கியம் வெகு சிறப்பாக இருக்கும், பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும், மகிழ்ச்சியான சம்பவங்கள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் இருக்கும். இந்நாளிலே நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். விரையாதிபதி சந்திரன் 4ஆம் இடத்திலே நீச்சம் பெற்றிருக்கிறது மாலை 5:57 வரையிலே. அதன் பிறகு 5ஆம் இடம் சென்று அங்கே குருவால் பார்க்கப்படுகிறது. ஆகவே சுப விரயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். மகிழ்ச்சியான செலவுகளை செய்வீர்கள். செலவு செய்வதிலே 2 விதம் இருக்கிறது. ஒன்று மகிழ்ச்சியாக செலவு செய்வது. வீட்டிற்கு தேவையான புதுசாக ஒரு எல்சிடி டிவி வாங்கி வைக்கிறோம், இல்லைன்னா வேறு ஏதாவது கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்குறோம், ட்ரெஸ்ஸு வாங்குகிறோம், ஜுவல்ஸ் வாங்குகிறோன்னா அதெல்லாம் மகிழ்ச்சியான செலவுகள். ஹாஸ்பிட்டல் பில்லு கொடுத்தா அது ரொம்ப வருத்தமான செலவு. ஆகவே செலவில் கூட சுப விரயம் அசுப விரயம் என்று 2 இருக்கிறது. அந்த வகையிலே சிம்ம ராசிக்கு இந்த நாளிலே மிகவும் மகிழ்ச்சியாக முக்கியமான செலவுகளெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய பிள்ளைகள் குடும்பத்திலே உள்ளவர்களுக்காக சில பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுப்பீர்கள். அதன் மூலம் அவர்கள் மகிழ்வார்கள். அவர்களின் மகிழ்ச்சியை கண்டு நீங்களும் மகிழ்வீர்கள். குடும்பமே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். எனினும் செலவுகள் சற்று அதிகமாகத்தான் இருக்கும். கன்னிராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிகவும் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். உற்சாகமாக காணப்படுவீர்கள். அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறும். இந்நாளிலே உங்களுடைய முன்னேற்றம் குறிப்பிட்டு சொல்லும்படி சிக்னிஃபிகண்ட்லி ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். எந்த ஒரு செயலை செய்தாலும் இந்த நாளிலே உங்களுக்கு வெற்றி கிடைத்துவிடும். உங்களுடைய முயற்சிக்கான பலன் கைமேல் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். நீங்கள் பணிபுரியும் அலுவலகத்திலே உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம், புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம், அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கலாம், பாராட்டுகள் கிடைக்கலாம். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியர் தமது கல்வியிலே முதன்மை ஸ்தானத்தை பெறுவார்கள். உயர்கல்விக்கான வாய்ப்பு மிக சுலபமாக கிடைக்கும். கல்விக்கு அதிபதியான புதன் 5ஆம் இடத்திலே சூரியனோடு இணைந்து கொண்டு அற்புதமான நிலையிலே இருக்கிறது. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நாளாக கன்னிராசிக்கு நாள் விளங்கும். துலா ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். நெகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் வாழ்க்கையிலே நடைபெறுகின்ற ஒரு நாளாகவும் ஒரு சிலருக்கு இந்நாள் விளங்கும். ஆரோக்கியத்திலே இருந்து வந்த சிறு சிறு குறைபாடுகளெல்லாம் விலகி நல்ல தேக ஆரோக்கியம் பெறுவீர்கள். மனோவலிமை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை பிறக்கின்ற ஒரு நாள். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள், உங்களை பார்த்தும் பாராமுகமாக சென்றவர்களெல்லாம் உங்களிடமே வந்து ஏதேனும் ஒரு விஷயத்திற்காக நிற்பார்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு மாலை 5:57 வரையிலே சந்திரன் ராசியிலே இருக்கிறது. அதன் பிறகு ராசிக்கு 2ஆம் இடமாகிய தனுசிற்கு சென்று விடுகிறது. இந்நாள் முழுவதுமே விருச்சிக ராசிக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கும். நிறைய பணம் வரும். நிறைய பணம் எப்படி வரும்? சம்பாதிச்சாதான் வரும், உழைச்சாதான் சம்பாதிக்க முடியும். ஆக நீங்கள் நிறைய உழைக்கணும். இந்த நாளிலே நீங்கள் உழைத்து கொண்டே இருங்கள். உங்கள் உழைப்பிற்கு கிடைக்க வேண்டிய சரியான ஊதியத்தை ஆண்டவன் உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு நாளாக இந்நாள் இருக்கும். இந்நாளிலே நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் அனைத்திற்கும் சரியான பலன் கிடைக்கும். அலுவலகத்திலே உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். சுய தொழில் செய்பவர்களாக இருந்தால் அந்த தொழிலிலே மிகப்பெரியதொரு லாபம் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான நாள். தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மாலை 5:57 வரையிலே ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கும் சந்திரன் பிறகு ராசிக்குள் வந்து விடுகிறது. இப்பொழுது ராசிக்கு குரு பார்வை இருந்து கொண்டிருக்கிறது. குரு பார்வையிலே அஷ்டமாதிபதி சந்திரன் ராசியை கடக்கப் போகிறது. ஆகவே உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கும், தீமைகள் எதுவும் நடக்காது. இந்த நாளிலே அதிக அளவிலே நன்மைகள் நடக்கும் என்று சொல்லலாம். மிகப்பெரிய யோகமான ஒரு நாள். பதவி உயர்வு கிடைக்கும். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும். நீண்ட நாட்களுக்கு பிறகு முக்கியமான சில நண்பர்களை இந்த நாளிலே நீங்கள் சந்திப்பீர்கள். மலரும் நினைவுகளிலே திளைத்து மகிழ்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். மகர ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள்.
இந்நாளிலே ராசிக்கு 11ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறது மாலை வரையிலே. அதன் பிறகு 12ஆம் இடம் வந்து விடுகிறது. இந்நாள் முழுவதுமே உங்களுக்கு நன்மைகளான பலன்களே நடைபெறும். அதிக அளவிலான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். திருமணமாகி இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்பொழுது புத்திர சந்தானம் உருவாகும். வேலையிலே ப்ரமோஷன் கிடைக்கவில்லை என புலம்பிக் கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது மிகப்பெரிய ப்ரமோஷன் கிடைத்துவிடும். வேறு இடம் மாற வேண்டும் என விரும்பிக் கொண்டிருப்பவர்களுக்கு அத்தகைய மாற்றங்களும் இப்பொழுது நிகழும். அனைத்து விதமான உங்களுடைய நீண்ட நாளைய குறைகள், ஆசைகள் என்னவெல்லாம் உண்டோ அவையெல்லாம் இப்பொழுது நடந்து முடிகின்ற ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான நாள். கும்ப ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. 6க்குடைய சந்திரன் 10லும் 11லும் சஞ்சரிக்கின்ற ஒரு நாள். ராசியிலேயே சுக்கிரன் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது. பொருளாதார முன்னேற்றம், ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், மனோநிலையிலே ஒரு மகிழ்ச்சி என குடும்பத்திலே மகிழ்ச்சியான சூழ்நிலை எனும் பல்வேறு மாற்றங்களை இப்பொழுது நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. ஆகவே கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த நாளும் அதிக நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. ஆகவே அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெற்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மீன ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. மாலை 5:57 வரையிலே ராசிக்கு 9ஆம் இடத்திலும் பிறகு ராசிக்கு 10ஆம் இடத்திலும் சந்திரன் சஞ்சரிக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். இவ்விரண்டு இடங்களிலுமே மீனராசிக்கு சந்திரனால் நன்மைகள் நடைபெறும். பிற கிரகங்களும் ஓரளவு வலுவான நிலையிலே இருக்கின்றன. 8ஆம் இடத்திலே சனி இருக்கிறது, அஷ்டமத்து சனி இருக்கிறது என்பதை தவிர பிற கிரகங்கள் அனைத்தும் மிகப்பெரிய அளவிலே நன்மை செய்கின்ற விதத்திலே அமைந்திருக்கின்றன என்பது ஒரு முக்கியமான விஷயம். அதிலும் குறிப்பாக இந்த நாளுக்கான பலனை பார்க்கும் பொழுது சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கிறது. புதனின் நட்சத்திரமான கேட்டையிலும் கேதுவின் நட்சத்திரமான மூலத்திலும் சந்திரன் சஞ்சரிக்கின்ற நாள். இந்நாளின் முற்பகுதியிலே அதிக அளவிலே உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். சுய தொழில் செய்பவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். பண விஷயம், கொடுக்கல் வாங்கல் எல்லாம் வெகு சிறப்பாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள்.